அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக நடுங்க வைக்கும் நரகம் என்கிற தலைப்பில் இறைவனுக்கு கட்டுப்படாதவர்கள், இந்த நோக்கத்தை மறந்து உலகில் வாழ்க்கையை கழித்தவர்கள், இவர்களுக்கு இறுதி முடிவாக இருப்பது நரகம். அந்த நரகத்துடைய வெப்பம் என்ன, ஆழம் என்ன, அதனுடைய கண்டனம் என்ன, கடினம் என்ன என்பதையெல்லாம் அவ்வப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த நரகத்துடைய வெப்பத்தையும் அதனுடைய ஆழத்தையும் நாம் பார்த்திருந்தோம். அதே வரிசையில் இந்த நரகத்தை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அதனுடைய தாக்கம் எந்த அளவிற்கு நரகவாசிகளுக்கு இருக்கும் என்பதை இறைவன் உணர்த்துகையில், இதா ராய்த்தும் மின் மகான பழீத், தூரமாக அந்த நரகம் இருப்பதை அவர்கள் பார்த்தாலும், அவர்கள் பார்க்கும் பொழுது நரகம் என்பது பழீத், தூரமாக இருக்கும், அருகாமையில் இருக்கும். அப்படி தூரமாக இருக்கும் பொழுதும் சமிஊ லஹு தகீதன் வ ரஃபீரா, அவர்கள் அதனுடைய சீற்றத்தையும் அதனுடைய இறைச்சலையும் அவர்கள் செவிமடுப்பார்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். தூரமாக இருக்கும், மிக தொலைவில் இருக்கும். அப்படி இருப்பினும் அதனுடைய இறைச்சலை அவர் கேட்பார், சத்தத்தை அவர் செவியிடுவார். ரொம்ப தூரமாக இருக்குதே, ரொம்ப நம்மளை விட அதிகமான ஒரு திசையில் இருக்கிறதே, இப்படி இருப்பினும் அது நமக்கு எதுவும் கேட்காது என்ற நிலையில் இல்லாமல், அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை இவர் செவிமடுப்பார், அதனுடைய தாக்கத்தை இவர் உணர்வார் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த நரகம் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அதனுக்கு சேரக்கூடிய உரிமையாளர்களுக்கு அதனுடைய பயத்தை அது காமிச்சிரும் என்பதை இறைவன் தன்னுடைய மறையில் முன்மொழிகிறான். இப்படி நரகம் என்பது கொடூரமானது என்பதற்கு இறைவன் பல இடங்களில் தன்னுடைய திருமறையுடைய வசனத்தை வைத்து நிறுவுகிறான். அதில் ஒன்றாக இந்த நரகவாசிகள் நாளை மறுமை நாளில் தயாரிக்கப்பட்ட அந்த நரகம் இருக்குல்ல, அந்த நரகத்தில் இருக்கும் நரகவாசிகள் எந்த நிலையில் இருப்பார்கள், அவர்கள் எப்படி இறைவன் மூலியமாக தயார் செய்யப்பட்டிருப்பார்கள் என்பதையும் நம்ம இன்றைய தினம் அறிய இருக்கிறோம். நாளை மறுமை நாளில் அந்த நரகத்தில் நரகவாசிகளுக்கு என்ன பிரத்யேகமாக ஆடை வழங்கப்படும். நரகவாசிகளுக்கு பிரத்யேகமாக ஆடை வழங்கப்படும். ஆடை வழங்கப்படும்னோனையே நம்ம இந்த உலகத்தில் டிசைனாக ஃபேஷனாக ட்ரெண்டிங்காக போடுறோம்ல சட்டைகள், இன்ன பிற ஆடைகள், துணிமணிகள் இதே போன்று இருக்காது. இதே போன்று நம்முடைய கற்பனையும் போய்விடக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அது எந்த ஆடை, அது எப்படிப்பட்ட உடை என்பதை தன்னுடைய திருமறையில் அவன் கூறுகிறான். வல்லதி கஃபரோ, எவர்கள் மறுத்தார்களோ அத்தகைய நபர்களுக்கு குத்தியாத் லஹும் சியாபுன் மினன் நார், நெருப்பிலிருந்து தயாரித்த சட்டை, நெருப்பிலிருந்து தயாரித்த ஆடை அந்த நரகவாசிகளுக்கு அணிவிக்கப்படும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்றான். ஆடைன்னு சொன்ன உடனேயே, சட்டை என்று சொன்ன உடனேயே, துணி என்று சொன்ன உடனேயே ஆஹா நரகவாசிகளுக்கு ஒரு விடிவு காலம் வந்து விட்டது, நரகவாசிகள் இனிமேல் சுகபோகத்தில் இருப்பார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. அந்த கடுமைக்கும் மேல் கடுமையாக நெருப்பினால் ஆன ஆடையை இறைவன் கொடுக்கிறான். இன்னும் அதை நிறைய வசனங்களில் இறைவன் அதை வலுப்படுத்தியும் பேசுகிறான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் கூறுகிறான், லஹும் மின் ஜஹன்னம மிஹாதுன், இந்த நரகத்தில் இருந்து ஒரு நீலங்கி அவர்களுக்காக அணிவிக்கப்படுகின்றன. ஒமின் ஃபௌகிஹிம், அவர்களுக்கு மேல் குவாசின், போர்வை ஒன்று இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு போர்வை ஒன்று இருக்கும், அதே மாதிரி ஒரு நீலங்கி அவர்களுக்கு ஒன்று இருக்கும். இது எதனால் ஆகியிருக்கும்? நரகத்தினால், கொதிக்கக்கூடிய வெப்பத்தினால் இது ஆகியிருக்கும் என்பதை இறைவன் சொல்லுகிறான். இங்கே நல்லா ஆழமாக நாங்கள் சிந்தித்து பார்க்கணும், அழகிய முறையில் இங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கணும். அது எவ்வளோ பெரிய கடுமையான ஒரு சூடு, எவ்வளோ கடுமையான ஒரு வெப்பம், இதெல்லாம் பார்த்துருந்தோம். நம்ம இந்த வெப்பத்தையே அவரால் தாங்க முடியாது, இந்த வெப்பத்திலேயே அவனால் வசிக்க முடியாது, இதிலேயே அவன் மௌத்தா போயிடுவான். இப்படி இருந்தும் அதிலேயும் ஒரு நெருப்பாலான ஆடை, நரகத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு அங்கி, நீலங்கி என்று இவ்வளோ கொடூரத்திற்கு மேல் கொடூரமாக இறைவன் அந்த நேரத்தில் தண்டனையை வழங்குவான். அனுபவி, கொடூரத்துக்கும் மேலே கொடூரமாக தண்டனை கடுமைப்படுத்தி இறைவன் கொடுக்குறான் பாருங்க. ஏற்கனவே நெருப்பு, ஏற்கனவே உஷ்ணம், அதில் இன்னும் கொஞ்சம் உஷ்ணத்தை இறைவன் கடுமைப்படுத்துறான்னா அந்த நரகம் எப்படிப்பட்டது, எவ்வளோ மிக மோசமானது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இப்படி இறைவன் இப்படி பல இடத்திலே இந்த நரகத்தில் அணிவிக்கக்கூடிய ஆடையை குறித்து பேசுகிறான். அதே மாதிரி இறைவன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிரத்யேகமாக இந்த ஆடை குறித்து சொல்லும் பொழுது பெண்களுக்கு என பிரத்யேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நரகத்தில் அணிவிக்கக்கூடிய ஆடையை குறித்து பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக சில விஷயத்தை கூறுகிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், அந்நாஹியத்தோ, யார் ஒப்பாரி வைத்து அழுகிறார்களோ, இறந்துட்டாங்க அப்படின்னா, யாராவது இறந்துட்டாங்க, அந்த சூழ்நிலை ஒப்பாரி வைத்து தன்னுடைய நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கவலைப்பட்டு அதை 4 தெருக்கெல்லாம் கேட்குற மாதிரி கத்தி அழுது ஊரையே கூப்பாடு போகிற நிலையை பார்க்கிறோம்ல இன்றைக்கு சில பெண்மணிமார்களிடத்தில். அந்த மாதிரி நிலையில் யாரேனும் இருந்தார்கள் என்றால், யாரேனும் வசித்து கொண்டார்களே ஆனால், வாழ்க்கையை கழித்தார்களே ஆனால், நபிகளார் சொன்னார்கள், இதாலம் தத்துப் கபுல்ல மௌத்திஹா, அவங்க மௌத்தா போகிறதுக்காட்டியும் அல்லாஹ்விட்ட தௌபா கேட்டுட்டோம், அல்லாட்டை பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பி திருந்தி அவர்கள் திருந்தி அல்லாஹ்விடத்தில் சரண்டர் ஆகட்டும், நான் செஞ்சது தப்புன்னு உணரட்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் தௌபா தேடலை, தான் செய்த பாவத்தை உணரவில்லை, நான் இப்படி தான் ஒப்பாரி வைத்து அழுவேன் என்கிற சூழலில் இருந்தால், நாளை மறுமை நாளில் துகாமு யௌமில் கியாமா, நாளை மறுமை நாளில் அலைஹா சிர்பாலுன் மின் கதிரான், தாரினால் ஆன, தார் தெரியும்ல, இந்த ரோட்டில் போடக்கூடிய உருக்கி அதை ரொம்ப ஹீட்டாக்கி அதை போட்டு ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இந்த ஒரு இதை உருக்கி அதில் ஒரு நீலங்கியை செய்து நாளை மறுமை நாளில் இதன் காரணமாக இறைவன் அனுபவிப்பான். ஒதிரவுன் மின் ஜஸ்பின், அதே போன்று சொரிசரங்காக பரவப்பட்ட ஓர் ஆடை. சொரிசரங்கு என்பது மிக கடுமையான ஒரு நோய், அதெல்லாம் தாங்கவே முடியாத ஒரு நோய், அரிப்பை நம்முடைய உடம்புல கிளப்பிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு நோய். அந்த ஒரு நோய் பரவலாக இருக்கின்ற ஒரு ஆடை, அந்த ஆடையை இந்த வகையுடைய பெண்மணிமார்களுக்கு அணிவிக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. சாதாரணமாக நம்ம இந்த ஒரு விஷயத்தை நினைத்திடக்கூடாது. ஒரு மரணம் விழுந்துருச்சு, நம்மளுடைய நெருங்கியவர், நம்முடைய உற்றார் சுற்றார் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் மரணித்து விட்டார்கள், உடனே ஒப்பாரி வைத்து அழுது நாம் தீமையை சேர்த்து விடக்கூடாது. சாதாரண விஷயம் இல்லை இது. நாளை மறுமை நாளில் நெருப்பாலான ஆடை, நாளை மறுமை நாள் சொரிசரங்காக அது பரவப்பட்ட ஒரு ஆடை, நரகத்தினால் சூழப்பட்ட ஒரு ஆடை, தார் உருக்கப்பட்டு அதில் ஒரு ஆடை செய்யப்பட்டுத்தான் நாளை மறுமை நாள் உள்ள நரகத்திற்கு இறைவன் அனுபவித்து கொடுப்பான் என்கிற கண்டனத்தை எல்லாம் நாம் உணர வேண்டும். அவ்வளோ எச்சரிக்கை இந்த நரகத்தை குறித்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. அதே மாதிரி பல நிலையை இறைவன் எடுத்து பேசுகிறான். இந்த நரகவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து பல நிலைகளில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 40வது அத்தியாயத்தில் 71, 72வது வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது, இதல் அக்லாலும் ஃபி அஅனாகிஹிம், அவருடைய கழுத்துகளில் விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கும், ஒஸ் சலாசிலு, அதே போன்று சில சங்கிலிகள் இருக்கும், அந்த சங்கிலிகளை வைத்து யுஸ்ஹபூன ஃபி ஹமீம், ரொம்ப சூடாக ரொம்ப வெப்பமான நிலையில் அவர்கள் இழுத்து வரப்படுவார்கள். சும்மஃபின் நாரி யுஸ்ஜஸூன், அவர்கள் அந்த நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள். நரகவாசிகள் எப்படி இருப்பாங்க? நல்லா சீறி சிங்காரித்து அழகான முறையில் இருக்க மாட்டாங்க. நெருப்பாலான ஆடை, கழுத்தில் விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கும், அவர்களை ரொம்ப சூடான ஒரு சங்கிலினால் இழுத்து வரப்படுவார்கள். அந்த சூழலில் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார்கள். இப்படி தான் நரகவாசிகள் இருந்து கொண்டிருப்பாங்க. அவங்க நிலைமை இப்படி தான் கிடைத்து கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அழகிய முறையில் பேசுகிறான். இப்படியும் அவங்க நிலைமை இருக்குன்றான் அல்லாஹ். இந்த நிலையில தான் நரகவாசிகள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதை இறைவன் கூறுகிறான். அதே போன்று அல்லாஹ் இதை குறித்தே, இந்த விலங்குகள் மாட்டப்படும், சங்கிலியால் இழுத்து வரப்படுவார்கள் என்ற இந்த செய்தியை குறித்து இன்னும் நிறைய வசனங்களில் இறைவன் பேசும் பொழுது இறைவன் சொல்லுகிறான், வஜஅல்னா அக்லாது ஃபி அஅனாகி, கழுத்துகளில் விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கும், அல்லதி கஃபரும், யார் மறுத்தார்களோ, இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்திற்கு கட்டுப்படாமல் முஸ்லிம் என்கிற பெயர் தாங்கியாக இஸ்லாம் என்கிற கோட்டிற்கு மத்தியில் ஒளிந்து கொண்டிருந்தார்களோ, அத்தகைய மறுப்பாளிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த மறுப்பாளிகளுக்கு கழுத்தில் விலங்கு மாட்டப்பட்டிருக்கும். இறைவன் அப்புறம் சொல்றான், ஹல் யுஜ்ஸௌன இல்லாமா கானு யஅமலூன், நீங்கள் எதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ, நீங்கள் எதில் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்களோ அதற்கு தான் இந்த உங்களுக்கு நிலைமை. நீங்கள் எதுவுமே செய்யாமல் நான் நல்லவனாக இருந்தேன், இறையச்சவாதியாக இருந்தேன், தொழுதேன், நோன்பு வச்சேன், தர்மம் செய்தேன், நல்லதை பேசியேன் என்பதற்காக இந்த நிலைமை உங்களுக்கு அல்ல. நீங்கள் செஞ்ச விளைவு இந்த உலகத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க.
இந்த உலகம் என்கிற சோதனை காலகட்டத்தில் நீங்கள் தோர்த்து விட்டீர்கள், வெற்றி பெறவில்லை. எனவே இந்த நிலைமையை நீங்கள் அனுபவிங்க என்று தான் இறைவன் அந்த போங்குல சொல்லுகிறான். நீங்கள் செய்த செயலுக்கான கூலிதான் இது என்பதை இறைவன் சொல்கிறான். அப்போ கழுத்தில் விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கும், அதே போன்று நெருப்பிலான ஆடைகள் அணிவிக்கப்படும், சொரிசரங்கான ஆடைகள் அணிவிக்கப்படும் என்று இப்படி எண்ணற்ற கண்டனங்கள் இந்த நரகத்தில் நம்மால் பார்க்க முடியும். இதெல்லாம் அல்லாஹ் அதனுடைய திருமறை குர்ஆனில் எடுத்து சொல்கிறான். நரகத்துக்கு வந்துட்டா கதை முடிஞ்சு, நரகத்துக்கு வந்துட்டா அவ்வளோதான், எல்லாமே புசிங்கி விடும் என்கிற வண்ணமாகத்தான் அவ்வளோ விஷயத்தை இறைவன் நமக்கு உணர்த்துகிறான். அதே மாதிரியே நரகவாசிகள் இன்னும் எப்படி எந்த சூழலில் இருப்பார்கள், எந்த அமைப்பில் இருப்பார்கள் என்பதையும் நம்ம பார்க்கணும். இதே வரிசையிலேயே நரகவாசிகள் எந்த நிலையில் இருப்பார்கள், எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய நிலையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற செய்தி புகாரியில் 6551வது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது. நபிகளார் கூறினார்கள், மா பைன மன்கிபை காஃபிர், மறுப்பாளிகளோட, அதாவது நரகவாசிகளாக இருப்பாங்கள்ல மறுப்பாளிகள் காஃபிர்கள், இவர்களுடைய 2 தோல்பூச்சியத்திற்கும் மத்தியில் உள்ள அளவு என்பது, இந்த தோல்பூச்சி இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஷோல்டர், இந்த 2 ஷோல்டருக்கும் மத்தியில் உள்ள நீளம் என்பது மஷீரத்து சலாசத்தி ஐயாமி ராக்கிபி முஸ்ரஇன், கிட்டத்தட்ட ஒரு வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு பயணி. அந்த பயணி 3 நாள் அவருடைய தோல் பூஜ்ஜியம் இங்கிருந்து அந்த தோல் பூஜ்ஜியம் வரையும் பயணிக்கலாம். எல்லாம் நல்லா சிந்திக்கணும். கிட்டத்தட்ட 3 நாள் இந்த தோல் பூஜ்ஜியத்திலிருந்து இந்த தோல் பூஜ்ஜியம் அவர் பயணிக்கலாம். அந்த அளவிற்கு மிக பெருசாக இருப்பார், மிக பிரம்மாண்டமாக இருப்பார், ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார். அந்த அளவிற்கு நரகவாசியுடைய நிலைமை இருக்கும். அப்படி அவருடைய உடல் அமைப்பு என்பது இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதே மாதிரியே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மற்ற செய்தியில் கூறும் பொழுது, அஸ்ஸிர்சுல் காஃபிர் அவ் நாபுல் காஃபிர், யார் மறுப்பாளியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கடவாய் பல்லோ அல்லது அவர்களுடைய கோரை பல்லோ எப்படி இருக்கும் என்றால், நரகவாசிகள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய இந்த பல்கள் எப்படி இருக்கும் என்றால் மிஸ்லு உஹத், உஹது மலையை போன்று இருக்கும். இந்த பல்கள் என்பது உஹது மலையை போன்று இருக்கும். எனவே ஜில்தி மசீரத்த சலாசத்தின், கிட்டத்தட்ட 3 நாள் பயணிக்கிற மாதிரி இவருடைய உடல் அமைப்பு அந்த தோல் பூஜ்யங்கள் இருக்கும்னு இந்த ஹதீஸ்லையும் இடம்பெறதை பார்க்கிறோம். இவ்வளோ பிரம்மாண்டமாக அவர்கள் நிலைமை இருக்கும். ஏன் இந்த சிறப்பு? நரகவாசிகள் என்றால் இப்படி இருப்பார்கள், அவர்கள் எதையும் அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இந்த சிறப்பு கொடுக்கப்பட்டதா, என்பதற்காக இந்த வலு கொடுக்கப்பட்டதா, இந்த பலம் கொடுக்கப்பட்டதா, இந்த ஆற்றல் கொடுக்கப்பட்டதா? இதற்கு கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு சிம்பிளாக இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நடைமுறையை எடுத்து பாருங்க. ஒரு சாதாரணமாக ஒரு நெருப்பு காயம், தீ காயம் படுது, தாங்க முடியுமா? அது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா? ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டா உயிருக்கே பாதிப்புங்கிற அளவுக்கு வருது. சாதாரணமாக இந்த உலகத்தில் சாதாரணமாக அனுபவிக்கக்கூடிய சில தண்டனைகள், சில விபத்தின் மூலியமாக இப்படிலாம் நமக்கு ஏற்படுகிறது. இந்த உலகத்திலேயே அற்ப உலகத்திலேயே இருக்கக்கூடிய வேதனையை நம்மால் தாங்க முடியலை. இதே உடல் நிலையில், இதே பாடி கண்டிஷனில் போயிட்டு அந்த நாளை மறுமை நாளில் உள்ள நரகத்தில் போட்டோம்னா எஞ்சுவோமா? மிஞ்சி இருப்போமா? ஏதாவது கண் முழிச்சு ஒரு தெளிவு கிடைக்குமா? போட்ட வேகத்தில் பொசுங்கி போயிடுவோமே. எனவே தான் இறைவன், நான் தயாரித்து வைத்திருக்க நரகம் என்பதும் வேதனை என்பதும் அதாப் என்பதும் ஷதீத், மிக கடுமையானது. அதுக்கும் உடம்பு ஒத்துழைக்கணும்ல, உடம்பு சரியா இருக்கணும்ல, அதுக்கு உன்னுடைய உடம்பு வலுவை தாங்க வேண்டும்ல. எனவே உன் உடம்பு அதுக்கு தகுந்தவாறு வலு இருக்கணும், அதுக்கு தகுந்தவாறு உனக்கு ஆற்றல் இருக்க வேண்டும். போட்டவுடனே மௌத்தா போயிட்டுனா வழி தெரியாதே, போட்ட உடனே மௌத்தா போயிட்டா என்னுடைய தண்டனையை உணர முடியாதே. எனவே அணு அணுவாக அதை உணர்ந்து 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 அந்த தண்டனையை நீ சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை நரகவாசிகளுக்கு கொடுக்கிறான். போட்ட உடனே அந்த வலியை உணர்ந்து, அந்த வெப்பத்தை உணர்ந்து, அந்த சூட்டையும் கடுமையும் உணர்ந்து ஒவ்வொரு வேதனையும் அனுபவிப்பார்கள். எனவே இறைவன் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கிறான். அந்த ஒரு சூழலை நாம் இப்படிதான் இப்போ புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ ஒரு கடுமையான வெப்பத்தில் இந்த கண்டிஷனில் நம்ம போட்டோம்னா என்ன நிலையாகும்? எனவே இறைவன் ஒரு தோற்றத்தை அதற்கு அமைத்து அந்த தோற்றத்தின் மூலியமாக இறைவன் என்ன செய்கிறான்? அந்த நரகத்திற்கு உள்ள ஒரு இரையாக அவர்களை மாற்றுகிறான் என்பதையும் நம்ம ஆழமாக விளங்கி கொள்ள வேண்டும். இப்படி அவர்களுடைய நிலைமை இருக்குமா? அந்த உடல் அமைப்பு என்பது இப்படி இருக்கும். அதற்கு தகுந்தவாறு பிரம்மாண்டமான தண்டனைகள் அவர்களுக்கு பிரதிபலிக்கப்படும் என்பதையும் இங்கே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களும் பல இதனுடைய வாயின் மூலியமாக அறிவிப்பு மூலியமாக தெரிவிக்கிறார்கள். அதே மாதிரியே
நரகவாசிகள் நாளை மறுமை நாளில் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தோம்னா புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மாத்திரம், அவர்கள் சொன்ன கொள்கையை மாத்திரம், அவர்கள் சொன்ன தௌஹீதை மாத்திரம், அவர்கள் சொன்ன இந்த ஓரிரை பிடிப்பை மாத்திரம் இல்லாததின் காரணமாக தர்கா என்கிற ஒரு வழிகேட்டில் விழுந்துட்டேன், மதுஹப் என்கிற வழிகேட்டில் போய் விழுந்துட்டேன், என்னுடைய பெரியார் என்கிற வழிகேட்டில் விழுந்துட்டேன், இமாம்கள் என்ற வழிகேட்டில் போய் விழுந்துட்டேன், எனவே இவர்களை எல்லாம் பின்பற்றினேன், நான் நாசமடைந்து விட்டேன் என்று புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்ன புலம்புவாங்க? எதை சொல்லி அவர்கள் கதறி கொண்டிருப்பார்கள்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார், அந்நாளில் அவருடைய முகங்கள் நரகத்தில் புரட்டப்படும். அந்த நேரத்தில் யகூலூன, அவர்கள் கூறுவார்கள், யா லைத்தனா, என்னுடைய கை சேதமே, அத்தஅனல்லாஹ வ அத்தஅன ரசூலா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அவர்களுடைய சொற்களையும் சொல் செயல் அங்கீகாரத்தையும் ஹலால் ஹராமையும் நான் பின்பற்றிக்க கூடாதா? அப்படி நான் பின்பற்றாத காரணத்தினால் இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நரகவாசிகளும் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். உடனே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்பார்கள், காலு, அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா, என்னுடைய இறைவா, இன்னா அத்தஅனா சாதத்தனா, எங்களுடைய தலைவர்களை நாங்கள் பின்பற்றி விட்டோம், ஓ குவரானா, எங்களுடைய பெரியார்களை நாங்கள் பின்பற்றி விட்டோம், ஃபஅதல்லுனா சபீலா, அவர்கள் எங்களுடைய பாதையை வழிகெடுத்து விட்டார்கள், எங்களை நேர் வழி இல்லாமல் வழிதவற வைத்து விட்டார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு நீ 2 மடங்களை வேதனை கொடு என்று புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நம்ம சிந்திக்கணும், நம்ம எந்த வழியில் இருக்கிறோம், எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், எந்த கொள்கையில் இருக்கிறோம்? கபூர் என்ற அந்த தர்கா என்கிற வழிபாடில் இருக்கிறோமா? இறைவனை மறுத்து இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய எல்லா விதமான சகல படைப்புகளும், எல்லா விதமான உணர்வுகளும், எல்லா விதமான ஆற்றலும் ஒரு நபருக்கு இருக்கிறது என்கிற இணை வைப்பில் நாம் மூழ்கி இருக்கிறோமா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னது மார்க்கம், அதோடு சேர்த்து இமாம்களும் சொன்னது மார்க்கம் என்று அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு, நபிகளாரோட அந்தஸ்திற்கு ஓர் இமாமையும் சாதாரணமான ஒரு நபரையும் நாம் அவங்க சொன்னது வஹீன் என்று எடுத்துக்கொள்கிற கொள்கையில் இருக்கிறோமா என்பதையெல்லாம் சிந்தித்து நாம் இங்கே செயல்பட வேண்டும். எனவே யார் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கிறா, யார் அந்த நரகத்தில் கிடக்கிறா, யார் கபூர் வழிபாடு என்று சென்றார்களோ, யார் தர்கா வழிபாடு என்று சென்றார்களோ, எங்களுடைய அவுளியா எங்களை பார்த்துப்பாங்க, எங்களுடைய பெரியார் எங்களுடைய நபராக இருக்கிறவங்க அவங்க எங்களை காப்பாற்றுவோம் என்று சொன்னவர்கள் அங்கே இருக்கிறார்கள், எங்களுடைய இமாம்கள் எங்களை காப்பாற்றுவார்கள், எங்கள் இமாம்கள் சொன்னதெல்லாம் உண்மை என்று சொன்னவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இத்தகைய நபர்கள் தான் புலம்பி கொண்டிருப்பாங்க, எங்களுடைய நிலைமை என்ன, இந்த நரகத்தில் வந்து விழுந்துட்டோமே என்று சொல்லி அவர்களுடைய புலம்பல் என்பது மிக கடினமாக அந்த நரக நெருப்பில் இருக்கும். இப்படி நரகவாசிகளுடைய நிலைமை என்பதும் அவர்களுடைய சூழல் என்பதும் நிறைய ஒரு பட்டியலாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வார்த்தை எடுத்து கொடுக்கிறது. அப்போ அதில் சிலவற்றை நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். நரகவாசிகள் எந்த அமைப்பில் உருவமைப்பில் இருப்பார்கள், அவருடைய ஆடை எப்படி இருக்கும், அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள், எப்படி புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என்பதையெல்லாம் இந்த உரையின் மூலியமாக நாம் தெரிந்திருக்கிறோம். அந்த நரகத்தை குறித்தும் உணர்ந்திருக்கிறோம். இறைவனுடைய நாட்டத்தின் மூலியமாக அடுத்த ஒரு உரையில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம் என்று கூறி எனது இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நரகத்துடைய கடும் சோதனையான வேதனையான சூழலை குறித்து நாம் அவ்வப்பொழுது பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நரகத்துடைய மனிதர்களின் நிலைகள் எப்படி இருக்கும், எந்த நிலையில் அவர்களுடைய சூழல்கள் அமைந்திருக்கும், அவர்கள் எந்த தோற்றத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு அணிவிக்கக்கூடிய ஆடைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அதே வரிசையிலே அந்த நரகவாசிகள் அந்த நரகத்தில் சில பானங்கள் புகட்டப்படுவார்கள். நரகவாசிகளுக்கென சில பானங்கள் கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட பானம், அது எத்தகைய பானமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல இடங்களில் இந்த நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய பானத்தை குறித்து இறைவன் தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் இதை குறித்து பேசுகிறான். அல்லாஹ் அதில் தன்னுடைய மறையில் 47வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் கூறுகிறான், ஃபின்னார், நரகத்திலேயே ஒ சுகு மா அன் ஹமீமா, கொதிநீர் கொடுக்கப்படும். நரகத்தில் ஒரு நீர், தண்ணீர் கொடுக்கப்படும். ஆனால் அது எத்தகைய நீர்? ஹமீமா, கொதிக்கக்கூடிய நீராக இருக்கும். அந்த கொதிநீர்
அவ்வளோ அதிக வெப்பம் உள்ள ஒரு நீர் நீங்கள் அருந்தும் பொழுது பருகும் பொழுது எந்த சூழலில் உங்களுடைய உடம்புக்குள் இறங்குமையானால் அது உடலுக்குள் சென்றால் தொண்டைக்குள் இறங்கினால் ஃபக்கத்த அது என்ன ஆகிவிடும், அப்படியே நம்முடைய எல்லா குடலையும் குந்தானியையும் துண்டித்து விடும், கத்திரித்து விடும். அந்த அளவிற்கு மிகவும் கொதிநீராக அது இருக்கும். தண்ணீர் கொடுக்கப்படும் தான், தண்ணீர் நரகவாசிகள் கேட்பார்கள் தான். ஆனால் அந்த தண்ணீர் எப்படி இருக்கும், அந்த தண்ணீர் எந்த நிலையில் இருக்கும், குடிப்பீங்க. அப்படி குடிக்கும் பொழுது தொண்டைக்குள் இறங்கும், குடலெல்லாம் வெந்து போகிற அளவிற்கு அந்த பானம் இருக்கும், அந்த தண்ணீர் இருக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். தண்ணீர் கொடுக்கப்படும், ஆனால் அதை குடிப்பீங்க, குடிக்க முடியாத ஒரு சூழலாக தான் இருக்கும். அது ஒரு வேதனையாக இருக்கும். தண்ணீர் குடிக்கிறது அது ஒரு வேதனையாக அந்த நரகத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த தண்ணீர் குடித்து அந்த வேதத்தை அனுபவித்து சாவுறதை விட, மரணிக்கிறதை விட தண்ணீரை குடிக்காமலே மௌத்தா போயிடலாம் போலங்கிற நிலையை தான் இருக்கும். ஆனால் அந்த தண்ணீரை இறைவன் கொடுத்து அதில் ஒரு வேதனையை காட்டுகிறான். தண்ணீரை கேட்டு அதில் ஒரு சோதனையும் மிக கண்டினமான கண்டனத்தையும் இறைவன் அதில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் என்பதெல்லாம் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு தண்ணீரை கொடுத்து அதில் அவனுடைய தண்டனையை வெளிப்படுத்துகிறான். அதே மாதிரியே அல்லாஹ் இந்த ஒரு பானத்தை குறித்து அவர்களுக்கு பருகுவதற்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குதுல்ல, இதை குறித்து அல்லாஹ் இன்னும் நிறைய வசனத்தில் கூறும் பொழுது, இன்னா ஆழ்த்ததுனால் லாவிமீன், அநியாயக்காரர்களுக்கு நாரன், இந்த நரகத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஹாத்தபிஹிமுல் சுராதி குஹா, அதனுடைய செவறுகள் அதனுடைய சுவர்கள் என்பது அந்த நரகத்துடைய சுவர்கள் அவர்களை சுற்றி வளைத்து விடும். யாரை? அந்த நரகத்தில் இருப்பாங்கள்ல, அவங்கள எங்கேயும் போக விடாமல், தப்பிக்க விடாமல் அது சுற்றி வளைத்து விடும். அங்கே தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அமைந்து விடும். அந்த நேரத்தில் அவர்கள் தண்ணீரை வேண்டுவார்கள். குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. அந்த வேதனை அப்படி, அந்த கடுமை அப்படி, அந்த வெப்பம் அப்படி, குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கானவர்கள் கேட்பார்கள். அப்படி கேட்கும் போது அல்லாஹ் மறுக்க மாட்டான், தராமல் இருக்க மாட்டான். இறைவன் கொடுப்பான். யுவாசுபி மாயின், இறைவன் தண்ணீரை கொடுப்பான் நரகவாசிகளுக்கு. இறைவன் கேட்கின்ற நரகவாசிகளுக்கு தண்ணீரை கொடுப்பான். ஆனால் அந்த தண்ணீர் எப்படி இருக்கும், அந்த நீர் எந்த நிலையில் இருக்கும் என்பதையும் இறைவன் தெளிவுபடுத்துகிறான். முகத்தையே பொசுக்கக்கூடிய அளவிற்கு, முகத்தையே தடம் தெரியாமல் ஆக்குகின்ற அளவிற்கு அதனுடைய சூடு இருக்கும், அதனுடைய வெப்பம் இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவுபடுத்துகிறான். இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு வந்து ஒப்பிட்டு பாருங்கள். சாதாரணமாக இன்றைக்கி டீ கொடுக்குறோம்ல, இந்த டீ ரொம்ப ஒரு சூடாக இருக்குது, சூடு தெரியாமல், அதனுடைய விளைவு தெரியாமல் சரி கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லி அதை நாக்கில் வைத்துட்டோம்னா அது ஒரு வலி ஏற்பட்டு அது எவ்வளோ நேரம் இருக்குது, உடனே சரியாகிறதில்லை. அடுத்த வேளை சகர் சாப்பிட்ற வரையும் அந்த ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த சின்ன ஒரு சூட்டுக்கே. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த தண்ணீர்களை குடித்தீர்களே ஆனால், தண்ணி கொடுப்போம், ஆனால் அந்த தண்ணீர்களை நீங்கள் குடித்தீர்களே ஆனால் உள்ளே இறங்கும் போது பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டே உள்ளே இறங்கும். உள்ளே இறங்கும் போது குடல் டேமேஜ் ஆகும், உன் தொண்டை டேமேஜ் ஆகும், உன் வயிறே இல்லாமல் போயிடும். அந்த அளவிற்கு அந்த தண்ணியுடைய வெப்பம் இருக்கும். முகத்தையே பொசுக்கும்னா, முகத்தையே இல்லாமல் ஆக்கிரும்னா அது எந்த அளவிற்கு கடுமையாக இருக்கும் என்பதை நம்ம உணர முடியுது. அல்லாஹ் தான் சொல்லுகிறான், பிஅஸஸ்ஸராப், இதுதான் பருகின்ற பானத்திலேயே மிக மோசமானது, மிக கெட்டது அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அந்த பானத்தை தான், அந்த குடிநீரை தான் நாளை மறுமை நாளில் நரகவாசிகளுக்கு தருவோம் என்பதையும் இறைவன் முன்னறிவிப்பாக சொல்கிறான். இன்னும் அந்த நீர் கொடுக்கப்படும்ல, அந்த நீர் குடிக்கவே முடியாது என்பதையும் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். இறைவன் சொல்லுகிறான், மின் வராயிஹி ஜஹன்னம், நரகம் என்பது அந்நாளில் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். இஷ்கா மின் மாயின் ஷதீத், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு சீல் கொடுக்கப்படும், அவர்களுக்கு சீல் கொடுக்கப்படும். இத்த ஜர்ராஹு, அதை அவர்கள் அருந்துவார்கள். நல்லா சிந்திக்கணும். இது சீல்லாம் என்னன்னு தெரியுதா? அது ஒரு அருவருப்பான, பேசக்கூட முடியாது, அதை டீப்பாக விவரித்து சொல்லக்கூட முடியாது, அந்த அளவிற்கு அருவப்பான ஒரு விஷயம். ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது என்றால், வடு ஏற்பட்டு விட்டது என்றால், அது சரியாக ஆறவில்லை, சரியாக அதை பராமரிக்கவில்லை, தண்ணீர் பட்டு விட்டது என்றால் அது அந்த காயம் ஆறாமல் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு திரவியமாக இருக்கிறது. அது மிகவும் துர்நாற்றம் அடிக்கும், அது மிகவும் அருவருப்பு செயலாக பார்ப்போம். அப்போ இதை நம்ம இப்படி பார்க்கிறோம்ல, அல்லாவை மறுத்து வாழ்ந்தவர்களுக்கு, குரானை புறக்கணித்து வாழ்ந்தவர்களுக்கு, இந்த கொள்கையில் தடம் புரண்டவர்களுக்கு என்று இத்தகைய நபர்களுக்கு நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறானே.
அந்த நரகத்தில் இறைவன் சீலை குடிநீராக கொடுப்பான். அந்த சீலையும் வேற வழி இல்லாம குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதுவாது நம்முடைய பசியையும் தாகத்தையும் தீர்க்குமா என்று அதை வாங்கி குடிப்பாங்க. நிலைமை அப்படி அவங்களுக்கு நரகத்தில் நிலைமை அப்படி. அதை வாங்கி குடிப்பார்கள். குடிக்க முடியாம குடிக்கக்கூடிய சூழல்ல ஒலா எக்காது யுசிகுகும் உள்ள இறங்காது, அது உள்ளேயே இறங்காது. இறங்காம அது தானா உள்ள செலுத்த வைப்பாங்க. அதை குடிக்கும் போது அவங்க தாகத்தில் குடிக்கிறாங்க, ஆனால் அது உள்ளே இறங்காது என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். இன்னைக்கு நீங்கள் உதாரணமாக நம்ம நடப்பில் எடுத்து பாருங்க. ஏதாவது நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா, இல்லை பாய் வயிறு ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு மேலே ஒரு வாய் இறங்காது உள்ள அப்படிமோ. அது உண்மையாக ஒரு வாய் இறங்காதா? அப்படி இல்லை, வயிறு போதுமா இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு முடியாதுங்கிற நிலைமை அது. ஆனால் ஒரு வாய் சாப்பிட முடியும். இருந்தாலும் அப்படி சொல்லுவோம்ல, இதை நம்ம என்ன யதார்த்தமாக இலக்கியமாக நம்ம சொல்கிறோம், இல்லை ஒரு வாய் இனிமேல் எனக்கு இறங்காது. ஆனால் உண்மையிலே நாளை மறுமை நாளில் அந்த நரகத்தில் உள்ள உண்மையிலே போவார். உண்மையிலே நீங்கள் அந்த சீல் என்கிற அந்த தண்ணீரை அருந்தும் பொழுது, அந்த இருதயத்தை இறைவன் கொடுக்கும் பொழுது உண்மையிலே உள்ள போவார். அப்படி உள்ள போவாததையும் உள்ள போ வைப்பார்கள். தாகத்தில் இவ்வளோ கடுமையான ஒரு இதை தான் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த நாளை மறுமை நாளில் இறைவன் தயாரித்து வைத்திருக்கின்ற நரகத்தில் இவ்வளோ கடுமையான வெப்பமும் உஷ்ணமும் சூடும் காட்டமும் இருக்கும். யாருக்கு? நரகவாசிகளுக்கு இந்த நிலைமை இறைவன் சொல்றான். இப்படி ஒரு பானத்தை இப்படி பருகக்கூடிய ஒரு செட்டப்பை இறைவன் நரகத்தில் வச்சிருக்கிறானா, இதே மாதிரியே அல்லாஹ் உணவுக்கும் ஒரு ஏற்பாடு வைத்திருக்கிறான். நாளை மறுமை நாளில் நரகவாசிகளுக்கு உணவை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அதெல்லாம் எவ்வளோ ஒரு பயத்தையும் ஒரு எச்சரிக்கையும் நமக்கு ஊட்டுமன்னமாக இருக்கிறது. சொல்லப்படக்கூடிய செய்தி எல்லாமே அவ்வளோ பயத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. சொல்லுகின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கற்பனைக்கு கொண்டு வரணும், அதை சிந்தித்து பார்க்க வேண்டும், அது நிலையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று உணர வேண்டும். எது சொல்றது ஏதோ மேம்போக்காக நாம் எடுத்துக்கொண்டோம்னா எதுவுமே நம்மால் உணர முடியாது. சொல்லுகின்ற விஷயத்தை ஆழமாக அது ஒரு நங்கூரமாக நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்தால்தான் அதனுடைய விளைவு நமக்கு புரியும், விபரீதம் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி அல்லாஹ் அந்த நரகத்துடைய உணவை குறித்து பேசுகிறான். இது நம்ம ஆழமாக சிந்திக்கணும்ல. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 88வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் சொல்லுகிறான், லைஸ லஹம் தஆமுன், நரகவாசிகளுக்கு எந்த உணவும் கிடையாது, சாப்பாடெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இல்லாமின் லரிய, அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லாமின் லரிய அப்படின்றான். எதை தவிர? முள்செடியை தவிர. அவர்களுக்கு எந்த உணவும் இல்லை, ஆனால் ஒரு உணவு இருக்கிறது, அந்த உணவு தான் முள் செடி அப்படின்றான். அந்த முள் செடி உணவாக அமையுமா? அது உணவாக இன்னைக்கு கொடுக்கப்பட முடியுமா? எதற்கு அந்த முள் செடியை பார்க்கிறோம்? ஒரு தீங்காக தான் இன்னைக்கு பார்க்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை இறைவன் நாளை மறுமை நாளில் நரகவாசிகளுக்கு உணவாக கொடுப்பான், நாம கொடுப்போம் அப்படின்னு இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்றான். அதை கொடுத்துப்போம். அது என்ன ஒரு வேலையை செய்யும் அப்படின்னா, ல யுஸ்மினும் வல யுகுனிமின் ஜூ, உன் வயிற்றெல்லாம் அதை நிரப்பாது, உன் வயிறுக்கெல்லாம் அது போதுமானதாக இருக்காது. அதே மாதிரி உன்னை மிகவும் ஒரு சத்து உடையவனாகவும் அதிகமான ஒரு வலுவுடையவனாகவும் ஆக்காது, வயிற்றை குத்தி கிழிச்சிரும் என்பதை அல்லாஹ் அந்த போங்கில் சொல்கிறான். அது எந்தவித பசியும் உங்களுக்கு அடக்காது என்பதையும் இறைவன் அந்த முள்செடியை குறித்து பேசுகிறான். ஒரு உணவாக முள்செடியை கொடுப்போமா? எந்த அளவுக்கு அது பயங்கரம்னு பாருங்க. நாளை மறுமை நாளில் உள்ள நரகத்தில் இறைவன் இதை தான் உணவாக கொடுக்கிறான் என்பதை முன்னறிவிப்பாக செய்திருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கிறது, இன்னொரு உணவு இருக்கிறதுன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். 44வது அத்தியாயத்தில் 43வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான், இன்ன ஷஜரத்த ஸக்கூம், ஸக்கூம் என்கிற ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் தான் தாமுல் அசீம், யார் நரகவாசிகளாக பாவிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவாக அமைந்திருக்கிறது. ஸக்கூம் என்ற மரம்னோனையே நல்லா காய்களும் கனிகளும் நல்ல ஒரு இயற்கை வளமோடு இருக்கின்ற மரம்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அது எப்படிப்பட்ட மரம், எந்த மாதிரி மரம் என்பதை இறைவன் சொல்லுகிறான். கல் மஹ்லி யக்தி ஃபி புத்தூனி, வயிற்றில் கொதி கொதின்னு எரிச்சு கொண்டிருக்கும், மிக சூடான வெப்பநிலையில் இருக்கும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய சில துகள்களை உணவாக உண்ணும் பொழுது உங்களுக்கு வயிறெல்லாம் எரிந்து சாம்பலாகக்கூடிய நிலையில இருக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அந்த ஸக்கூம் என்கிற மரத்தை குறித்து பேசுகிறான். அந்த மரம் இன்னும் எவ்வளோ கடுமையாக இருக்கும் என்பதை நபிகளாருடைய செய்திகளை ஒரு பொன்மொழியில் நமக்கு உணர்த்துறாங்க. அஹ்மதில் 2599ஆவதாக பதியப்பட்ட ஒரு செய்தி. நபிகளார் கூறுகிறார்கள், லவ் அன்ன கத்ரத்த மின் ஸக்கூமின், ஸக்கூம் என்கிற அந்த நரகத்தில் உணவாக வழங்கப்படும்ல அந்த மரத்திலிருந்து ஒரே ஒரு துளி, ஒரே ஒரு டிராப், அந்த ஒரு துளி என்பது
குதிரத் ஃபி தாரி துன்யா, உலகத்தில் விழுந்து விட்டால் ஜக்கும் என்ற அந்த நரகத்தில் இருக்கின்ற உணவாக அமைகின்ற மரத்தின் துளி இந்த உலகத்தில் விழுந்து விட்டால் லஃபஸதத் அலா அஹ்லி துன்யா மாயசஹும், அவருடைய இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும், பெரிய ஒரு பின்விளைவை அடைந்து விடுவார்கள் என்று நபிகளார் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க. இந்த வாசகத்தை நம்ம கவனிக்கணும். நபிகளார் சொல்றாங்க, ஒரே ஒரு துளி இந்த உலகத்தில் பட்டுவிட்டால், உழந்து விட்டால் உலகத்தில் வாழுகின்ற எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் நாசமா போயிடும், இடம் தெரியாமல் போய்விடும் அப்படின்னு நபிகளார் சொல்லிட்டு அடுத்த வாசகத்தை பயன்படுத்துறாங்க. இதைத்தானே நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நரகவாசிகளுக்கு உணவாக கொடுக்குறானே, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. இவ்வளோ கண்டனமிக்க கடுமையான இவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்கிற இந்த ஜக்கூம் என்ற மரத்தின் விபரீதம் என்பது இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் இதுதான் யகூனு தாமஹு, அவருடைய உணவாக அமைகிறதே, என்ன பண்ண போகிறாங்க, அவங்க நிலைமை எப்படி மாறப்போகுது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை அப்படியே கேட்குறாங்க. நரகவாசிகளுடைய நிலைமையை குறித்து எச்சரிக்கும் வண்ணமாக மக்களுக்கு அதை அப்படியே மக்கள் மன்றத்தில் எடுத்து போதிக்கிறாங்க. அப்போ இப்படித்தான் நரகவாசிகளுக்கு அவருடைய உணவு என்பதும் பானம் என்பதும் புகட்டப்படுகின்றன என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம நல்லா இதெல்லாம் ஆழமாக சிந்திக்கணும். எவ்வளோ படிப்படியாக எவ்வளோ விஷயம் பார்த்துக்கிட்டு வரும். நரகம் எவ்வளோ பிரம்மாண்டமானது, அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய கடினம் என்ன என்பது எல்லாம் இவ்வளோ விஷயங்கள் பார்த்து வருகிறோம். இது போதாது, இது இவருக்கு பத்தாது, இதை விட மேலே வேணும், இதை விட இன்னும் பிரம்மாண்டமான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்கிற விதமாக ஒவ்வொரு செட்டப்பாக இறைவன் வச்சிருக்கான். இதோட உனக்கு தண்டனை போதாது, உனக்கு ஒரு விஷயம் தண்டனை என்பது கடுமையாக இருக்க வேண்டும், அந்த வலியையும் ரணத்தையும் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு உடல் அமைப்பை படைக்கிறான் பாருங்க. அதுக்கு தகுந்தவாறு நெருப்பை படைக்கிறான், அதுக்கு தகுந்தவாறு அந்த நெருப்பில் போடுகிறான், அதுக்கு தகுந்த உணவை கொடுக்கிறான், பானத்தை கொடுக்கிறான், பல வேதனையை கொடுக்கிறான். இவ்வளோ விஷயத்தையும் யாருக்கெல்லாம் கொடுக்கிறான், யாருக்கெல்லாம் நிறைவேற்றுகிறான்? யார் இறைவனை மறுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, நோக்கத்தை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, உலக மோகத்தின் பக்கமும் உலக ஆசாபாசத்தின் பக்கமும் சாய்ந்து சின்னாபின்னமானார்களோ, அத்தகைய நபர்களுக்கு இந்த நிலைமை. உலகத்தில் அனுப்புனேனே, துன்யாவில் அனுப்புனேனே, துன்யாவுடைய மோகத்திற்கு சென்று விட்டீர்கள், மறுமையை அஞ்சவில்லை, மரணத்தை அஞ்சவில்லை, மன்னரையை அஞ்சவில்லை, நினைக்கவில்லை, அதை குறித்து இறைவனை துதிக்கவில்லை. எனவே இந்த நிலைமை என்கிற ஒரு சூழலுக்கு மாறிவிடுவோம். நம்ம சிந்திக்க வேண்டும். ஒற்றைப்படையில் மட்டும் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டுமா? ஈது வரைய மட்டும் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டுமா? ரமலான் மாதத்தில் மட்டும் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டுமா? ஜும்மாவுடைய தினத்தில் மட்டும் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டுமா? அப்போது மாத்திரம் நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டுமா? அல்லது நம்முடைய வாழ்நாள் காலம், நம்முடைய ஆயுசு காலம் முடிகிற வரையும் நாம் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டுமா என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. இந்த உலகம் என்பது எப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு பரீட்சை கூட மாதிரி, ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி. கொடுக்கப்பட்ட பேப்பருங்கிறது சோதனை, உன் வாழ்க்கையில் நடத்தப்படக்கூடிய நோக்கம், அந்த நோக்கத்தை சரியா நீ பயன்படுத்திட்டீங்கன்னா, சரியாக வாழ்க்கையில் வென்று வந்து விட்டால் அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் வெளியிடுவான். பாஸா ஃபெயிலா என்கிற நிலையை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் சொல்லுவான். உலகத்தில் வாழும் பொழுது நம்ம துன்யான்னு போயிட்டோன்னு வைங்க, துன்யாவுடைய மோகம், பொருளாதாரத்துக்காக எதையும் செய்வன் என்று பொருளாதார மோகம், ஆசாபாசம், பதவி மோகம், பெருமை மோகம், பட்ட மோகம் என்று போனோமையானால், ஆகிராவை மறந்து விட்டோமையானால், நாளை மறுமை நாளில் இப்போ சொன்னோமே இந்த நரகம் இதெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் படிப்படியாக பார்த்து நாம் இதை குறித்து அறிய இருக்கிறோம். இதுக்காக வேண்டி நாளை நாம் நம்முடைய துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் அதிகரிக்க வேண்டும். ஒவ்வொரு வக்திலையும் நமக்கு தோணும் பொழுதெல்லாம், நமக்கு மனக்கவலையாக இருக்கும் பொழுதெல்லாம், அதுவும் குறிப்பாக இந்த ஒரு இரவு நேரத்தில் இறைவன் என்ன சொல்லுகிறான், இந்த ஒரு சூழ்நிலை நான் 7வது வானத்தில் இறங்கி நிற்கிறேன், அந்த நேரத்தில் என்கிட்ட யாராவது பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா, என்கிட்ட யாராவது கையேந்துபவர்கள் இருக்கிறார்களா, நான் கொடுக்குறேன்ப்பான்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கேட்குறான், என்கிட்ட கேளு, நான் தரேன். உனக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணுமா? பொருளாதாரம் வேணுமா? சுவனம் வேணுமா? நரகத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேணுமா? நான் உனக்கு நிறைவேற்ற என்கிட்ட கேளு என்று அல்லாஹ் இந்த ஒரு நேரம் இருக்குதே, இப்போ ஒரு சூழல் இருக்குதே, இப்போ இறைவன் கேட்கிறான். நாம் இந்த சூழலில் என்ன கேட்கணும்? இறைவா,
என் பொருளாதாரத்தை செழிப்பாக அமைச்சு கொடு, என் குடும்ப குட்டியை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வா, என் வியாபாரத்தில் நல்ல ஒரு முதலீடு இட்டு அதில் லாபத்தை கொண்டு வா என்று தான் கேட்குறோமே. அப்படி கேட்கறதுல தவறு கிடையாது. அப்படி மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கணுமா? நரகம்னு ஒன்று இருக்குதே, அதை இன்னைக்கு யாரும் கேட்க மாட்டோம். நம்மளுடைய பிரார்த்தனை என்னவா தெரியுமா இருக்குது? சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்தில் என்ன குடியமைத்திரு, சொர்க்கத்தில் எப்படியாவது என்ன உள்ள போ வச்சிருந்தான்னு கேட்குறோமே தவிர நரகத்தை விட்டு பாதுகாருங்கிற ஒரு வார்த்தை வர மாட்டுதே. அந்த ஒரு பிரார்த்தனை நம்முடைய லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டோமே. சொர்க்கத்தை கூட, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூட, நபிகளாரோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறோம். ஆனால் நரகத்துடைய வாடையை கூட நான் நுகர்ந்து விடக்கூடாது, அதனுடைய அருகாமையில் கூட போய்விடக்கூடாது என்கிற பிரார்த்தனை நம்முடைய பட்டியலில் சேர்த்துக்கிறோமா என்று பார்த்தோம்னா அதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே நாம் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இது போன்று சிறப்புமிக்க பிரார்த்தனை ஏற்கப்படக்கூடிய சூழலில் எல்லாம் நரகத்தை குறித்து இத்தக்குன்னார், நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள் என்று இறைவனுடைய வாக்கின் அடிப்படையில் நம்முடைய பிரார்த்தனையில் இந்த ஒரு விஷயத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவ்வப்பொழுதும் எல்லா நேரத்திலையும் இந்த பிரார்த்தனையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவா, நரகத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று நாம் கேட்க வேண்டும். இன்னும் நரகத்தை குறித்து உள்ள சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் என்று கூறியவனாக உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.